மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் அடுத்தடுத்து 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழப்பா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சம்பவத்தில் 15 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதை பற்றின கூடுதல் தகவல்களை தர இருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கள்ளக்குறிச்சி நகர் பகுதியான கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் இன்னும் 15 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், இது பின்னணியில் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தமிழக டிஜிபி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, அதில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து உரிய விசாரணை, அதாவது அறிவியல் ரீதியான விசாரணையை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டிஜிபி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள், அதாவது வடக்கு மண்டல ஐஜி மற்றும் விழுப்புரம் சரக டிஐஜி உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் சென்று இது குறித்து விசாரித்து அதன் உண்மைத்தன்மையை அறிவதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் டிஜிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்துல மரக்காணம் அருகே இதுபோன்ற கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் குடித்து 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருந்த நிலையில அது போன்ற இந்த விவகாரத்திலும் கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி இருக்கிறதா, அதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா, பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அந்த சாராயம் விற்பனை செய்த நபர் ஒருவரை பிடித்து தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.